வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு ப்ளவுஸினுடைய அளவு கொடுத்துருந்தாரு. அந்த அளவு உண்மையிலே வந்து அளவுகள் பெரிய மாறுபட்ட அளவுன்னு ஒன்றும் இல்லை. 34 இன்ச்சு அப்பர் செஸ்ட்டு, 35 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு. நான் பேக் நெக் வந்து 10.5, ஃப்ரண்ட் நெக் வந்து 7, 14.5 இன்ச்சு ப்ளவுஸினுடைய ஹைட்டு. ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து 13.5 இன்ச்சு ஹைட் சொல்லியிருக்காரு. அவர் டாட் சென்டர் பாயிண்ட்னுடைய நிப்பிள் பாயிண்ட்னுடைய அளவு அவர் சொல்லலை. பட் ஃப்ரெண்டோட உயரத்தை பார்க்கும்போது 13.5 இன்ச்சு உயரம் அவர் அளவு எடுத்திருக்காரு. அப்போ இவங்க வந்து ஆள் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, பட் இறங்கிய மார்புடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் நெக்கு ரொம்ப டீப்பாகும்போது நாம் வழக்கத்திற்கு மாறாக அந்த ப்ளவுஸை எப்படி கட் பண்ணணும், ரெகுலராக எல்லாருக்கும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா அது 100% அந்த ஃபிட்டிங் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் அமையிறது வந்து கஷ்டம். ஸோ அப்போ அதுக்கு நாம் அந்த கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி நட்புகள். ப்ளவுஸ் மார்க் பண்ணுறோம். உடைய ஹைட்டு முதல்ல கீழே மார்க் பண்ணிக்கிறோம். பட்டிக்கு 14.5 இன்ச்சு ஹைட்டு. மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. ஷோல்டர் வந்து 14.5. பேக் நெக் வந்து 10.5 இன்ச்சு பேக் நெக்கு. ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம். பதினாலரை 7.25 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. பதினாலரை ஷோல்டரு டிவைடட் 12 1 இன்ச்சு 1 பாயிண்ட்டு வரும். அந்த 1 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கேருந்து ஷோல்டர் கீழே இறக்கிக்கணும். இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. ஷோல்டர் 14.5 7.25 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட். இப்போ இங்கேருந்து ஆம்கோல் பாடி டிவைடட் பை 6, 34 டிவைடட் பை 6, 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும். ஸோ 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுங்கனால நம்ம 5.25 வச்சுக்கிறோம். இப்போ ஷோல்டர் கிராஸ் இங்கேருந்து வச்சிடறோம். ஜஸ்ட்டு 34 8.5 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மி. இப்போ ஷோல்டருடைய அளவு இங்கே ஸ்டிச்சிங் தும்பு சேர்த்து வந்து தையல் தும்பு 7.25, அதுபோக 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அங்கே என்ன இருக்கோ இப்போ 7.25க்கு 1/2 பாயிண்ட் கம்மி, அதை அப்படியே இங்கே வைக்கணும். 3/4 இன்ச்சு மைனஸ். ஆம்கோலினுடைய ஹைட் என்ன இருக்கோ அதில் பாதி ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அக்ராஸ் செஸ்ட்னுடைய இடம். ஆம்கோல் வந்து 15 வந்து ஆம்கோல். இந்த 15 இங்கே கிடைக்கான்னு பார்க்கணும். 7.5 இன்ச்சு வேணும். 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஒரு நூல் கம்மியாக இருக்குது, அந்த ஒரு நூல் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இடுப்பு வந்து 30.5 இன்ச்சு இடுப்பு, 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு. இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு. நெக்கு டீப் ஆகும்போது
இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். ரெண்டே கால் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வைக்கணும். இங்கே இந்த ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த மார்க்கில் இங்கே 2 கால் வச்சதில் இந்த ஸ்ட்ரைட் இங்கே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த லைனை இந்த ஸ்ட்ரைட்டுக்கு நேராக சின்ன ஷோல்டர் 2 இன்ச்சு சின்ன ஷோல்டரு 2.25 இங்கேருந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு நூல் வந்து கீழே இறக்கி எடுக்கணும். ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ பிடிச்சிருவோம். ஆம்கோல் இங்கே எடுக்கணும். ஆம்கோல் நமக்கு வந்து 15 இன்ச்சு 7.5 இன்ச்சு வேணும். 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது, எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ பேக் இப்படி எடுத்துக்கணும். பேக் நெக்கு வந்து 10.5 ஸ்டிச்சிங் முடிச்சிருவோம். இங்கேருந்து 10.5 இன்ச்சு 10.5 இன்ச்சு நெக்கு ஸ்டிச்சிங்க்கு. கழுத்தினுடைய மார்க் இந்த 10.5 இன்ச்சில் பண்ணிக்கணும். இங்கேருந்து நெக்கினுடைய ப்ராட் நமக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராட் இங்கே நெக்கினுடைய ரவுண்டு நமக்கு டீப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த டீப் இதிலிருந்து தேவையான அளவுக்கு இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். அடுத்து இதனுடைய ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். இதனுடைய ஃப்ரண்ட் இதில் எடுக்கிறோம். பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பேக் இங்கே வச்சிட்டோம். பேக் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம். இது பாடியினுடைய இடம், இது அக்ராஸ்னுடைய இடம், இது நெக்கினுடைய இடம். எல்லாமே கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கணும். இது ஆம்கோலினுடைய இடம் இப்படி இருக்குது. இந்த பேக்கினுடைய மார்க்கை பேக்கில் இருக்கக்கூடிய அளவை முதல்ல எடுத்துக்கணும். இந்த அக்ராஸ்னுடைய இடத்தையும் கரெக்டாக எடுத்துக்கணும். இங்கே மேலே உள்ள பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நெக்கினுடைய அளவு இங்கே இருக்குது. அக்ராஸ் செஸ்ட்டில் இருந்து 1/4 இன்ச்சு இங்கிட்டு தள்ளிக்கணும்.
இந்த 1/4 இன்ச் இதிலிருந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த அக்ராஸ்னுடைய லைனில் சின்ன ஷோல்டருடைய இடம் 2.25. 2.25 இங்கே இருக்குது. ஸோ அந்த 2.25 இங்கேருந்து வச்சுக்கணும். நெக்கினுடைய ப்ராடு வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நூல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கினுடைய உயரம் வந்து 7 இன்ச்சு. ஃப்ரண்டினுடைய டீப்பு இங்கேருந்து 7, ஸ்டிச்சிங் 1/4 இன்ச்சு. லைட்டாக வந்து அப்படி கிராஸ் பண்ணிக்கணும் ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இங்கே இந்த ஃப்ரண்டினுடைய நெக்கு ரவுண்டு என்ன தேவையோ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கணும். ஆம்கோலினுடைய ஷேப் இங்கேருந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் இங்கேருந்து இப்போ நமக்கு 15 இன்ச்சு ஆம்கோல் வேணும். ஸ்டிச்சிங் மேலே வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். இங்கேயும் ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். இப்போ இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணணும். இதிலேருந்து இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 7.5 ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வேணும். இங்கே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு தான் கிடைக்கி. அப்போ இதை அப்படியே வந்து இன்னொரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே கீழே இறக்கிக்கணும். இப்போ பாடியினுடைய லூஸ் இந்த இடம் இருக்கும். இப்போ நம்ம ஆம்கோலை இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது மேலேருந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு 35 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு 8.25 மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மிடில் செஸ்ட்னுடைய அளவு வந்து 13 இன்ச்சு. ஃப்ரண்டோட உயரம் வந்து 13 இன்ச்சு சொல்லியிருக்காரு. 13.5 ஃப்ரண்டோட உயரம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 13.5 இன்ச்சு ஃப்ரண்டோட உயரம் இருக்குது. 13.5 இன்ச்சு அவர் ஃப்ரண்டோட உயரம் சொன்னதுனால வந்து அளவு வந்து ஃப்ரெண்ட் அவர் எடுத்திருக்காரு. அப்போது 13.5 இன்ச்சு நம்ம வந்து ஹைட்டு மேலேருந்து 13 இன்ச்சு ஹைட்டு எடுத்துட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கும் வச்சுட்டோம். அப்போ நாம் இந்த டாட் சென்டர் பாயிண்ட்டை ஃப்ரண்ட்டு வந்து அவருக்கு உயரம் அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. அப்போ அதிகமாக தேவைப்படும் போது நாம் அவர் டாட் சென்டர் பாயிண்ட் அளவு கொடுக்கல. அதனால் நம்ம பாடியிலேருந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்டோட உயரம் அவர் 13.5 இன்ச்சு சொல்லியிருக்காரு, நம்ம அதை வச்சுட்டோம். இப்போ டாட் சென்டர் பாயிண்ட் அளவு அவர் சொல்லலை. அப்போ நம்ம இங்கேருந்து டாட் சென்டர் பாயிண்ட் அளவு ஃப்ரண்டினுடைய உயரம் அவங்களுக்கு அதிகமாக இறங்கிய மார்பு போலுக்கு அதிகமாக தேவைப்படுது. அப்போ நம்ம இந்த ஹைட்டை டாட் சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா 12இல் ஒரு பாகம் ஜஸ்ட் 35. அப்போ 12இல் ஒரு பாகம் 2.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்து 2.25 1 பாயிண்ட்டு. அப்போ 3.25 1 பாயிண்ட் இங்கே வர்ற மாதிரி கீழே இருந்து 3.25 1 பாயிண்ட் வச்சு இது டாட் சென்டர் பாயிண்ட்டை எடுத்துடணும். இந்த கஸ்டமர் வந்து ஃப்ரெண்டோட உயரத்தை சொல்லிட்டாரு. ஆனால் டாட் சென்டர் பாயிண்ட்டை வந்து அவர் அளவு எடுக்க மறந்துட்டார். அப்போது இறங்கிய மார்பாக இருக்கும் பொழுது அளவு நாம் எடுக்கும் பட்சத்தில் 2 அளவையுமே எடுத்துடணும். ஸோ அந்த அளவுக்கு எடுக்காத டாட் சென்டர் பாயிண்ட் எடுக்காத பட்சத்தில் ஹைட்டில் இருந்து பாடி ஜஸ்ட்டு மிடில் ஜஸ்ட்டு டிவைடட் பை 12 ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் சேர்த்து வச்சோம்னா அந்த இடம் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மார்க் எடுத்துக்கணும். இப்போது 10இல் ஒரு பாகம் 3.5 இன்ச்சு டாட் சென்டர் பாயிண்ட் வந்து 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். இது டாட்னுடைய இடம். இப்போ மிடில் செஸ்ட் வந்து மேலே இருந்து இப்போ இங்கேருந்து மேலே இருந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்கணும். 10.25 இருக்குது. அந்த 10.25 இங்கே வர்ற இடத்துல நெக்கு கீழே வந்துருச்சு. நெக்கினுடைய விரிவு கிடைக்கும். அப்போ இங்கே 35க்கு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த நெக்கு வந்து நெக்குக்கு கீழே மிடில் செஸ்ட் வந்ததுனால நெக்கினுடைய விரிவுத்தன்மையில் அந்த 1/4 இன்ச்சு கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம இங்கே 8.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் வச்சா போதும். இங்கேருந்து இந்த லைனை செஸ்ட்லேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் இது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரணும். அது கரெக்டாக வர்றதுக்கு இங்கேருந்து இந்த லைனில் கரெக்டாக வச்சிங்கன்னா சேமாக கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராது. இந்த ஆம்கோல் லைன் அப்படி கரெக்டாக இதில் கண்டினியூ ஆயிரும். இதை அப்படியே வந்து
ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது டாட் வந்து டாட்னுடைய அகலம் 35 / 13. 2.25க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். பட் நம்ம வந்து 2.25 வச்சுக்கலாம். அப்போ 1.25 1 பாயிண்ட் இங்கே 1 பாயிண்ட் வர்றதுனால 1 பாயிண்ட் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இங்கேருந்து டாட் மார்க் இங்கே பண்ணிடணும். இந்த லைன் வந்து இந்த ஹைட்டு வந்து பார்க்கணும். டோட்டல் ஹைட்டு இங்கே மேலே இருந்து 14.25 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதே இது டாட் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த 14.25 1 பாயிண்ட் இங்கே வந்துடணும். இங்கே அண்டர் பஸ்னுடைய லைன் 3.5 1.25 இந்த 1.25 இங்கேருந்து எடுக்கணும். இப்போ இதனுடைய டாட்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அதே 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே இருக்கணும். இங்கே இந்த இடத்துல அதே மாதிரி 1.25 1 பாயிண்ட்டு 2.25 கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கணும். இந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு இந்த சைடு டாட்டை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இதில் எடுக்கணும். ஸோ இங்கே இந்த அண்டர் பஸ்னுடைய இடம் இங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த அண்டர் பஸ்னுடைய இடத்த இங்கே எடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த அண்டர் பஸ்ட்டில் இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டை இந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்லேயும் கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கை கரெக்டாக இதிலேருந்து அப்படி எடுத்துக்கணும். இந்த ரவுண்ட் ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சு பார்த்துட்டு மற்றது பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு சைடினுடைய டாட்டு ஊக்கு பட்டிக்கு இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்கே டாட்டுக்கு மேலே வந்து இந்த கிராஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துக்கணும். ஆம்கோல் டாட் இங்கேருந்து வரைஞ்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இங்கேருந்து 1.5 இன்ச்சு அந்த கேப் வச்சுக்கணும். இப்போ டாட்னுடைய இந்த ஹைட் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக 5 இன்ச்சு இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் டாட்டு இங்கே இருக்கக்கூடிய அதே 5 இன்ச்சு இந்த பக்கமும் வைக்கணும். இந்த 5 இன்ச்சு இந்த இடத்துக்கு வருது. ஸோ இப்போ டாட் 2 இங்கே கரெக்ட் பண்ணணும். இந்த டாட்டை இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது 2 சென்டர் பண்ணி டாட்டோடைய அளவு. இப்போ இந்த ஆம்கோல் இதில் ஜாயின் பண்ணி ஆம்கோல் கட் பண்ணிடணும். இப்போது ஃப்ரண்ட்டோட இது முடிஞ்சிருச்சு. இதை கட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த மாதிரி நெக்கு ரொம்ப டீப்பாக போகும்போது இந்த மாதிரி ஃபிட்டிங் கொடுக்கணும். நல்ல ஃபிட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணால் தான் அந்த பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேக் நெக்கும் ஃபுல் டீப்பு, ஃப்ரண்ட் நெக்கும் ஃபுல் டீப்பு. இந்த சீரியல்களெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா அதுக்கான கட்டிங் வழிமுறைகள் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்முடைய ஆன்லைன் வகுப்புகளில் வந்து நம்ம தெளிவாக இது வந்து டெக்னிக்கல் கிளாஸில் தான் வரும். இந்த மாதிரி கட்டிங்லாம் அப்போது நீங்கள் 2 மந்த் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டுமே அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டுமே தான் அந்த டெக்னிக்கல் கிளாஸ் வரும். மிக விரைவில் வந்து டெக்னிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்க இருக்குது. 2 மந்தில் கலந்துக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த டெக்னிக்கல் கிளாஸில் வர முடியும். அதில் தான் இந்த கட்டிங்லாம் வரும். நார்மல் எல்லாமே கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த கட்டிங்களை வந்து சொல்லி கொடுத்து அது உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வச்சு பார்க்கணும் இந்த ஷேப் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் வச்சுக்கிட்டு கிராஸ் பட்டிக்கு இதில் தான் எடுப்போம்.
இதில் வைக்கின்ற போது இதில் இருந்து நாம் இதிலிருந்து அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சைடில் ரிங்கிள்ஸ் இல்லாமல் கிடைக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பாடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இறங்கிய மார்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர் சொன்ன அளவுக்கு தான் நம்ம இது கட் பண்ணுறோம். இந்த மாதிரி மாறுபட்ட உடல்கள் வரும்போது நெக்கு டீப்பாக கேட்கும்போது அதனுடைய ஃபினிஷிங் வந்து நம்ம 100% கொடுக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான மாற்றங்களோட கட்டிங் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் இங்கே இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து 1/2 இன்ச்சு இது வந்து ஃப்ரண்ட்டோட இடம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பட்டியினுடைய அளவு என்னென்னா 2.25 1 பாயிண்ட்டு. இங்கே வந்து 2.25. இதில் இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இந்த கட்டிங் வந்து பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த நெக்கையும் கட் பண்ணிக்கிடுவோம். இந்த நெக்கு என்ன டீப் இருக்கோ அந்த நெக்கு டீப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கட் பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹைட் அளந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். இங்கே 14.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அப்போது கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் நம்ம எக்ஸஸாக வைக்கணும். இப்போ லைனிங்கில் மார்க் பண்ணும்போது கீழே உள்ள மார்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் கூட்டிக்கணும். அப்போ இங்கே 2.25ங்கிறது இங்கே வந்து 2.5 ஆயிரும். இங்கே 2.25ங்கிறது வந்து 3 இன்ச்சு ஆயிரும். இது பட்டியினுடைய அளவு. அப்போது ஃபுல் ஹைட் வந்து 14.5 வேணும். அப்போ இங்கே 14.5க்கு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சோம் அப்படின்னா இங்கே 14.5 கரெக்டாக கிடைக்கி. கீழே மட்டும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் சேர்த்துக்கணும். ஸோ அந்த அளவை மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இதோடைய பொசிஷன் இந்த மாதிரி வரும். இதோட கிராஸ் பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் கையினுடைய அளவு எதுவுமே கொடுக்கலை. பட் கை எல்லாமே நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான். ஸோ கிராஸ் பட்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணுறோம். லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இங்கே தையல் தும்பு நம்ம வந்து இதில் தையல் தும்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 1.5 இன்ச்சு இங்கே ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும். தையல் தும்பு கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு இந்த மார்க் இங்கே பண்ணிக்கணும். இப்போ இங்கே இடுப்பு வந்து 30.5 7.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ சைடில் 2.5 இன்ச்சு சைடில். இப்போ இங்கேருந்து 2.5 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. இங்கே வந்து 3 இன்ச்சு. இதிலேருந்து 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 3/4. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஃப்ரண்ட்டை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம். இங்கேருந்து கரெக்டாக இந்த லைனில் ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்த எடுத்துக்கணும். ஒரு பாயிண்ட் இங்கே கூட்டி வச்சுக்கணும் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே. அடுத்து ஃப்ரண்ட்டு. இதிலேருந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டினுடைய இடம் இந்த இடத்துக்கு வருது. இங்கே கரெக்டாக வந்து இந்த ஃப்ரண்ட்டினுடைய இடத்த கரெக்டாக வச்சு இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஷேப் என்ன இருக்கோ இந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிடலாம். இந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ரண்ட்டினுடைய அமைப்பு என்ன இருந்ததோ அந்த அமைப்பில் அப்படியே இங்கே கிராஸ் பட்டி கிடச்சிரும். இங்கே ஆல்ரெடி ஸ்டிச்சிங் சேர்த்து வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கே இதை ஜாயின் பண்ணும்போது இதில் வரும்.
அப்போ ஸ்டிச்சிங்கினுடைய அளவு வந்து இந்த இடம் கரெக்டாக கிடச்சிருச்சு. ஸோ தையல் தும்பு இங்கே, இது வந்து தையல் தும்பு. இப்போ கிராஸ் பட்டி இங்கேருந்து கட் பண்ணிடலாம். கிராஸ் பட்டி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக வந்து இந்த கிராஸ் வந்து இதில் பட்டியில் இந்த கிராஸ் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பட்டியில் சுருக்கு அடிக்காது. இப்போ நீட்டாக முடிஞ்சுது. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவர் சொன்ன அளவுக்கு நாம் அந்த ப்ளவுஸை கட் பண்ணால் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த பேட்டர்ன் அவருக்கு போட்டு காட்டியாச்சு. ஸோ இது வந்து பேக்கு. இந்த பேக்கை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணணும். இந்த பேக்கை வந்து அப்படியே வந்து ஜெராக்ஸ், இந்த பேக் என்ன இருக்கோ இதை அப்படியே வந்து ஜெராக்ஸ் பண்ணிடுவோம். கீழே மட்டும் வந்து 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு லைனிங்கில் மார்க் பண்ணும்போது தையல் தும்பு வச்சு பண்ணிடணும். அப்போது இந்த பொசிஷனில் கட்டிங் பண்ணினால் இந்த ப்ளவுஸ் வந்து எந்த விதமான ரிங்கிள்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் அந்த ஃபினிஷிங் இதில் கிடைக்கிற ஃபினிஷிங் அதில் கிடைக்காது. ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு மிடில் ஜஸ்ட் வந்து அதிகமாக இல்லை, நார்மல் அளவில் தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டினுடைய உயரம் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.